ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து 2 நாளோட ஈவினிங் ரொட்டீன் எடுத்த வீடியோ தான். சாயந்தரமாக வந்து கொஞ்சம் பாத்திரம் தேய்ச்சேன். பேலன்ஸ் அப்படியே விட்டு வந்து டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு விளக்கேற்றிட்டு இருந்தேன். ஜானுவும் பிரணிதாவும் வந்து பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. விளக்கேற்றிட்டு கொஞ்சம் நேரம் மொட்டை மாடி கூப்பிட்டு போய் வச்சுட்டு இருந்தேன். நான் அங்கே வந்து ட்ராயிங் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஏதோ அப்பார்ட்மெண்ட் வரையிறேன்னு வரைஞ்சிட்டு இருந்தா. விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் விட்டா. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா நல்லா ஜாலியாக விளையாடுறாங்க மொட்டை மாடியில். ஆனால் வந்து டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டு வந்துடுவேன். ஒரு 15 மினிட்ஸ் தான், அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்துடுவேன். நமக்குமே மொட்டை மாடியில் இருந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஆனால் இருக்க முடியாது, வேலை நிறைய இருக்கு இல்லையா. ஸோ கூப்பிட்டு வந்துட்டு மறுபடியும் பேலன்ஸ் இருந்த பாத்திரம் தேய்க்கணும், இவங்களுக்கு ஹோம்ஒர்க் பண்ணணும், டின்னர் கொடுக்கணும், சாப்பிட கொடுக்கணும் 2 பேருக்கும். இதில் வந்து ஹோம்ஒர்க் பண்ணுறதா பெரிய தலைவலி. ஒருத்தருக்கு ஹோம்ஒர்க் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம தொண்டெல்லாம் வற்றி போயிடும். இதில் 2 பேருக்கு இப்போ பிரணிதாலாம் ரொம்ப முரண்டு பிடிக்கிறா. நிறைய ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டு மேலே கம்ப்ளைண்ட்டு. எனக்கு கடுப்பாகுது, எனக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாகிறா. சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தேன், 2 பேருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு ஹோம்ஒர்க்கு ஒரு வழியாக முடித்தேன். நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? 2 குட்டீஸ் வச்சிட்ருக்கவங்களாம் ஹோம்ஒர்க் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஹோம்ஒர்க்கில் உட்காந்தா கிச்சனோட வேலை அப்படியே நின்று போயிடுது. எனக்கு பாதி கூட நகர மாட்டேங்குது. டைம் ஆகிடுது. அவங்கள தூங்க வச்சுட்டு நம்ம போய் கிச்சனில் வேலையில் இறங்குறதுக்குள்ளே மணி 10-11 ஆகிடுது. என்ன தான் 4 o'clock ஸ்டார்ட் பண்ணாலும் விளையாடிட்டு டாய்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்களே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு இருந்தாங்க. உட்கார வச்சு ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு இவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்போவுமே ஜானு தூங்கலை. பிரணிதாவை மட்டும் தூங்க வச்சுட்டு மறுநாளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் என்னன்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சுட்டேன். நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கிச்சடி, அது நீங்கள் அந்த லாஸ்ட் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. கேரட்டும் பீன்ஸும் கட் பண்ணி எடுத்து வச்சேன். பன்னீர் மேக்னேட் பண்ணி எடுத்து வச்சேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சேன். இதெல்லாம் எனக்கு வந்து வேலை கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஆனால் இதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். போய் குளிச்சுட்டு படுத்தால் தான் படுக்க முடியுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ப்ரிப்ரேஷன் வீடியோ நேற்று நான் அப்லோட் பண்ணேன். இதோட லாங் வீடியோ வந்து இன்றைக்கி வரும், செக் பண்ணி பாருங்கள்.